வணக்கம் மக்களே. இன்றைக்கி அம்மா வந்து சக்கைக்காய் வச்சு, இது வந்து கறி சக்கைன்னு சொல்லுவாங்க. சின்னதாக தான் இருக்கும். இந்த இடத்துக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் வேறு வரி போதும். இதை வச்சு இன்றைக்கி பிரியாணி பண்ண போகிறேன். மட்டன் பிரியாணி மாதிரி இருக்கும். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த தோலை பூரா நம்ம இப்படி கட் பண்ணிக்கிடணும். இங்கே பாருங்கள், இப்படி கட் பண்ணிவிட்டு இந்த இதெல்லாம் நடுவில் இருக்கிறதெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். எடுத்துகிட்டு வந்து நான் காட்டுறேன். இந்த மாதிரி சக்கைக்காயை நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும். இவ்வளோ பெருசு இருக்கணும். உங்களுக்கு சின்னதாக வேணாலும் சின்னதாக போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி கழுவி வச்சுருக்கேன். இப்போ வந்து அடுப்பை வச்சு ஆயில் போட்டிருக்கேன். இதில் லேசாக இதை பொரித்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பிரியாணியை ரெடி பண்ணுவோம். இப்போ ஆயில் லைட்டாக சூடாகிட்டு இப்போ இதில் போட்டு பொரிச்சிக்கிடுவோம். ஒன்று இந்த மாதிரி கொஞ்சம் பொரித்து நல்லா கொஞ்சம் செவக்க பொரித்து எடுப்போம். இந்த மாதிரி செவக்கிற அளவுக்கு பொரித்து நம்ம எடுத்துக்கிடுவோம். எல்லாத்தையுமே அப்படி பொரிச்சிக்கிடணும். இப்போ காயை பொரித்து எடுத்துட்டேன். இப்போ ஒரு கடாய் போட்டிருக்கேன். பிரியாணி போட்டதுக்காக அதில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கிடுது. சீரகம், சோம்பு, அன்னாச்சிப்பூ, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், 2 பிரியாணி இலை வச்சுருக்கேன். இதை இப்போ போட்டுக்கிடுவோம். பிரியாணி இலை 2 3 பச்சை மிளகா நறுக்கி வச்சுருக்கேன். இதையும் போட்டு இப்போ மிளகா எல்லாம் போட்டாச்சு. நறுக்கின வெங்காயம் போட்டுக்கிடுவோம். ஒரே ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கிடுவோம். வெங்காயம் இப்போ நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கு. இப்போ ஒரு 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் போட்டுக்கிடுவோம். இப்போ வெங்காயம் தக்காளிலாம் வதங்கிடுச்சு. ஒரு ஸ்பூனு வத்தல் பொடி, ஒரு ஸ்பூன் மல்லிப்பொடி போட்டிருக்கேன். இப்போ கொஞ்சம் தயிர் ஊற்றிக்கிடுவோம். இதையும் வதக்கிக்கிடுவோம். ஒரு ஸ்பூன் கிட்ட சிக்கன் பொடி போட்டுக்கிடுவோம். இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். இப்போ இந்த சக்கையை நம்ம வந்து எண்ணெயில் பொரித்து வச்சுருக்கோம். இதையும் போட்டுக்கிடுவோம். போட்டுக்கிட்டு உப்பெல்லாம் பார்த்துக்கோங்க. இப்படி நல்லா பெரட்டி விட்டுக்கிடுவோம். இந்த மசாலா எல்லாம் அதில் சேரட்டும். இப்போ இதை வந்து நம்ம இப்படி பெரட்டி விட்டுட்டு நம்ம வந்து தண்ணி ஊற்றி பாருங்கள், இப்படி பெரட்டி விட்டுட்டேன். இப்போ இதை மாதிரி ஒரு 1/2 கிலோ அரிசி, சீரக சம்பா அரிசி எடுத்து வச்சுருக்கேன். 1/2 கிலோ அரிசி எடுத்து வச்சுருக்கேன். அது கொஞ்சோல தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். இதை ஊற்றிக்கிடுவோம். இதே மாதிரி 1க்கு 2 இந்த மாதிரி அரிசி கணக்கு பண்ணிக்கோங்க. எதில் அடிக்கிறோம். இது வந்து 3/4 கிலோ எடுத்திருக்கேன். அதனால் நான் இதை கணக்கு பண்ணி ஊற்றுவேன். இது 1 கப்பு பால் ஊற்றுதேன், தேங்காய் பால். இப்போ இதில் தண்ணி கொண்டு வர. இப்போ பால் 1 கப்பு ஊற்றிருக்கேன். தண்ணி 1 கப்பு ஊற்றிக்கிடுவோம். அதாவது 1 கப்பு அரிசினா 2 கப்பு தண்ணி ஊற்றணும். இப்போ இந்த மாதிரி ஊற்றி வச்சுக்கிட்டேன். இப்போ நீங்கள் உப்பு பார்த்துக்கிடணும் கரெக்டாக இருக்கான்னு. அரிசி களைஞ்சி கொண்டுட்டு வரேன். அதுக்குள்ளே இது வந்து கொதிக்கட்டும். இந்த மாதிரி அரிசியை போட்டு கிண்டி விட்டுருவோம். அது கொஞ்சம் தீயை வந்து கொஞ்சம் நல்லா கொதித்த பிறகு தீயை வந்து குறைச்சிருவோம். தம் போட்டுக்கிடுவோம். நல்லா இப்போவுமே மட்டன் பிரியாணி மாதிரி வாடை வந்துடுச்சு. அவ்வளோ சூப்பராக மணக்கு. இப்போ மூடி வச்சுருவோம். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அரிசியை கழுவிட்டு வந்துட்டு இதை போட்டுக்கிடுவோம். இப்போ பிரியாணி வந்து சக்கப்பழம் பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. மனம் வந்து மட்டன் மனம் இருந்தாலும் இங்கே பாருங்கள், சிக்கன் கிடந்த மாதிரியே இருக்குது. சிக்கன் பிரியாணி மாதிரியே இருக்குது. ரெடி ஆகிட்டு இப்போ இறக்கிக்கிடலாம். இப்போ தட்டில் எடுத்து வச்சுக்கிடுவோம். அங்கே வச்சுக்கணும். பலாக்காய் பிரியாணி ரெடி. மக்களே, இன்னைக்கு பலாக்காய் வச்சு அம்மா வந்து பிரியாணி பண்ணி காட்டியிருக்கேன். நல்ல ஒரு மட்டன் வாசத்தோடையும் சிக்கன் பிரியாணி மாதிரியும் அழகாக செஞ்சுருக்கேன். இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அம்மா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அம்மா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் வரேன். நன்றி, வணக்கம்.